நீங்க அதிகமா Google Chrome யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, மறக்காம இது யாருக்குமே தெரியாம அழிச்சிருங்க. என்னதான்னு பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன மாரி வெப்சைட்டுக்குலாம் போயிருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்த Google வந்து நமக்கு வந்து எடுத்து வச்சிருக்காங்க. அத வந்து நீங்க கிளியர் பண்ணணும். இது ஹிஸ்டரி எல்லாம் கிடையாது. ஹிஸ்டரிய விட இன்னுமே நமக்கு ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு விஷயம் தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய Google Chrome ஓப்பன் பண்ணிக்கோங்க. அங்க நமக்கு 3 லைன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் அப்படிங்கிறத வாங்க. அதுக்குள்ள நமக்கு பார்த்தீங்கன்னா சைட் செட்டிங்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சைட் செட்டிங்ஸ்குள்ள வந்தீங்க அப்படின்னா இங்க நமக்கு டேட்டா ஸ்டோரட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டேட்டா ஸ்டோரில் நான் என்ன மாதிரி வெப்சைட்டுக்குலாம் போயிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை ஃபுல்லாக நமக்கு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும். ஸோ எவ்வளோ வெப்சைட் போயிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும். இதில் நீங்கள் வேறு மாதிரி வெப்சைட்டுக்குள்ளே போயிருக்கீங்க அப்படிங்கன்னா கண்டிப்பாக அது டீட்டெயிலும் இதில் இருக்கும். நீங்கள் ஹிஸ்ட்ரியை போய் டெலிட் பண்ணாலும் இது அங்கே தான் இருக்கும். ஸோ இது டெலிட் ஆகாது. இதை நீங்கள் மேனுவலாக தான் டெலிட் பண்ணணும். இதே பார்த்தீங்கன்னா கீழே எப்படி டெலிட் பண்ணலாம் அப்படின்னா கீழே நமக்கு கிளியர் ஆல் டேட்டா அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த டேட்டா ஸ்டோரில் இருக்கிற எல்லா வெப்சைட்டும் கிளியர் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய வெப்சைட்டில் உங்களுடைய கூகுள் ப்ரௌசரில் போயிட்டு செக் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போயிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். அதை மறக்காமல் கிளியர் பண்ணிக்கோங்க. மற்றவங்க யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி இல்லை ரொம்பவே அசிங்கமாக போயிடும்.